வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 10 டிசம்பர் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய தசமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சோர்சஸ்லேருந்தும் ஆதாயம் கிடைக்கும். வெற்றி தோல்வி என்பது சகஜம். நம்ம கீழே போகும்போது தான் நமக்கு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படிங்கிறது தேவை. அந்த உதவி இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும், நேரில் வந்து கொடுக்க முடியாது. மனிதர்கள் ரூபத்தில் உங்களுக்கு ஆண்டவன் வந்து இன்றைக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அந்த உதவியை பயன்படுத்தி கொள்வது கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்கு. ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய தோல்வி பயத்தோடு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பாடம், தோல்வி யாருக்கு அடிக்கடி வருதோ, அடிக்கடி யார் தோத்து போகிறாங்களோ அவங்களுக்கு தான் எதிர்காலத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மை என்பது உண்டு. மறுபடி சோதனைகளை யார் சந்திக்கிறாங்களோ பகவான் அவங்கள ஒரு பெரிய நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சில தடங்கல்கள் இருந்தாலும் கடைசி வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தான். அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை, கவலையும் தேவையில்லை, குழப்பமும் தேவையில்லை. மிதுன ராசி என்பவர்களுக்கு, அதாவது பல ஆண்டுகளாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள், இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு ஒரு சில ஆண்டுகளாக வெயிட் பண்ணக்கூடியவர்கள், உடல் ஆரோக்கியத்தில் எஸ்பெஷலி பாதிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களுடைய துரோகத்திற்கு ஆளாகி நம்பிக்கையின்பால் ஏமாற்றப்பட்டவர்கள், அனைத்து நபர்களுக்கும் நீதி கிடைக்கக்கூடிய நாள். எவ்வளவோ விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் நடக்கும். சிலது லாபமாக இருக்கும், சிலது நஷ்டமாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது நமக்கு அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறமோ வருஷங்களுக்கு அப்புறமோ தான் தெரியும். அப்படி இன்றைக்கான காரணம் நல்ல காரணமாகத்தான் அமையும். எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாள். அஷ்டம சனியுடைய தாக்குதலுக்கு பிறகு ஒரு நல்ல காலம் இருக்கு அப்படின்னா இப்பதான் தொடங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். சந்திரனை சனி பிடிக்கும் போது, அதாவது மைண்டை சனி பிடிக்கும் போது நம்மளுடைய மனசு செயலிழக்கும், வேலை செய்யாது மூளை. அதுதான் அஷ்டம சனின்னு சொல்கிறோம். சனி வந்து பண்ணக்கூடிய தாக்கம், அவர் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் அபரிவிதமானது. அது அடின்னு சொல்லலாம், அனுபவம்னு சொல்லலாம், நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்தது. ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சாச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சு. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்று உங்களுடைய மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். அலுவலகத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவும். கேட்ட உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு உங்களை பார்த்தாலே மற்றவங்க கோவப்படுறவங்க கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்குவாங்க. நல்ல நாளில் இருக்கீங்க, டைம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு. கடவுளே உங்கள் பக்கம் இருக்கார் சார், ஏன் சார் கவலைப்படுறீங்க? கன்னிராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களை சந்திக்கக்கூடிய யோகம் என்று கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் வழி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அதாவது என்ன பண்ணலாம், எதனால் இப்படிலாம் நடக்குது, என் பிறவியுடைய ரகசியம் என்ன, இதற்கான தீர்வுகளும் வழிகளும் சித்தர்களிடத்தும் குருமார்களிடத்தும் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குருமார் உங்களுடைய வாழ்க்கைக்கான குருவை உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஈஸ்வர பெருமானை வணங்கி வரும் பொழுது சகல விதமான யோகங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். துலாம் ராசி என்பவர்களுக்கு மிக கடினமான உழைப்பிற்கு பிறகு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். நிறைய பேர் வேலை செய்யலாம், எல்லாருக்கும் அந்த ரெகக்னிஷன்றது கிடைக்காது. வாழ்நாள் நம்ம இருக்கும்போதே நம்மளுடைய உழைப்பையும் நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய நல்ல ஒரு இதையும் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய இது வேணும். அந்த ரெகக்னிஷன் இன்று உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி அந்த ஆண்டவனே உங்கள் பக்கம் இருக்கார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மட்டும் இல்லை,
இன்னையிலிருந்து இன்னும் சில ஆண்டுகளுக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு அற்புதமான காலகட்டங்களாக தான் இருக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு உடம்புலையும் சரி மனசுலையும் சரி தன்னை அறியாத சுகமும் மகிழ்ச்சியும் காணப்படும். நிறைய மன அழுத்தத்தை உடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு இழந்தது 100 இருக்கலாம், பெறுவது 1000 கூட இருக்கலாம். வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்பங்களை தரும். என்ன நடந்தாலும் சரி கடைசி மூச்சு வரைக்கும் போராட வேண்டும். இந்த கேமை முழுசா ஆடணும். அதுதான் வாழ்க்கை. தனுசு ராசி நேயர்களுக்கு எஸ்பெஷலி கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய தனுசு ராசி நேயர்கள், எஜுகேஷனிஸ்டாக காலேஜ் எல்லாம் நடத்தக்கூடிய தனுசு ராசி நேயர்கள், தவிர ஆசிரியர்களாக ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய தனுசு ராசி நேயர்கள், பலதரப்பட்ட ஹைஃபை ஜாப்ஸில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள், இவர்கள் அத்துணை பேருக்கும் பொற்கால நாளாக இன்று வருகிறது. பல ஆண்டுகளாக இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். பல விஷயங்கள், அதாவது இது தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிருக்கிற விஷயம் சட்டுன்னு இன்னைக்கு முடிஞ்சிடும். எதிர்காலத்துக்கு உண்டான பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். மகர ராசி நண்பர்களுக்கு வெற்றி மழை பொழியக்கூடிய நாள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். இத்தூண்டு உழைப்பும் உண்மையும் உங்கள்கிட்ட இருந்தால் போகிறோம். கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். கும்பராசி நேயர்களுக்கு பலதரப்பட்ட வழியிலும், எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் துறை, ஹோட்டல் துறை, அதே மாதிரி விவசாயம் சார்ந்த துறைகள், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு, மெட்டல்ஸு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸஸ்ஸு, இதையெல்லாம் நடத்தக்கூடிய கும்பராசினியர்கள், அரசாங்கத்துறையில் பணியாற்றக்கூடிய கும்பராசினியர்கள் அத்துணை பேருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும். என்றைக்குமே உங்களை திட்டிகிட்டே இருக்கிற பொண்டாட்டி கூட இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, நல்லதாக உங்களை பற்றி பேச போகிறாங்க. எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நீங்கள் கேட்க போகிறீங்க. எல்லா விதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுதான் உண்மை. மீனராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கும். எப்பவுமே இறை சிந்தனையுடைய யாருக்கும் பெரிய அளவில் ஆபத்துகள் வருவதில்லை. அதனால் இல்லாதவங்களுக்கு வரும்னு அர்த்தம் இல்லை. பொதுவாக தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிற உணர்வு நமக்கு இருந்தே ஆகணும். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கா? இல்லை. இன்னைக்கு மீனராசி என்பவர்களுக்கு தெய்வ தரிசனம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக அன்பர்களை சந்திக்கக்கூடிய யோகங்களும் கிடைக்கும். இன்று 10 டிசம்பர் 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.